ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப பெண்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய இப்போ ஆன்மீக பதிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்ப பெண்கள் அழவே கூடாது, அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா கஷ்டங்கள் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதாவது அழக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறது, யாருமே தேவையில்லாமல் அழமாட்டாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால தான் அழறாங்க. அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு வழிமுறை டிப்ஸ் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோருமே அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. இது சாட்டர்டே சண்டே எடுத்த என்னோடய ரொட்டீன் விலாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா, அந்த சாம்பிராணி எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த சாம்பிராணி தான். அவ்வளோ ஒரு மனமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. காலையில் இந்த மனம் அப்புறம் இந்த தீப ஒளி இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதை தாங்க வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே அதாவது அழுதுட்டு இருக்கக்கூடாது குடும்ப பெண்கள் அப்படின்னு சொல்கிறத விட மகிழ்ச்சியாக எப்போவும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸை சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை பற்றி பார்க்கலாம். நான் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலுமே ஒரு 4 to 5 அந்த மணிக்குள்ளே எந்திரிச்சு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, எந்த ஒரு பிரச்சனையுமே தாங்கிக்கக்கூடிய ஒரு மன வலிமை இல்லாதனால தான் நம்ம அந்த மாதிரி அலறோம். ஏன்னா நான் ஏன் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நானும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கண்ணில் டப்புன்னு தண்ணி வந்துடும். குழந்த மாதிரி அழுதுருவேன். ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி அழுகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எப்படி அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கும் புரியல. அந்தளவுக்கு நம்மளோட மனம் அவ்வளோ ஒரு லேசாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட மன வலிமை அதிகமாச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கா இல்லை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம அழமாட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வீட்டில் காய்ச்ச அந்த வாழைப்பழம் தான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்ச உடனேயே எங்கள் மேடம் அதை முதல்ல எடுத்து சாப்பிட்றது எங்கள் மேடம் தான். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டாங்க பார்த்திங்களா? சரி, 4 to 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிருந்தேங்க. அந்த டைமில் நம்ம தீபத்தை தான் பார்க்கணும், கடவுளை தான் வேண்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூட நேரமே இல்லாமல் கூட இருப்போம். அந்த விஷயங்களை கூட நம்ம அந்த நேரத்தில் எந்திரிச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு தியானம் பண்ணலாம், தீபம் ஏற்றி வழிபடலாம், நம்மளுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கலாம், ஒரு புக் படிக்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது நீங்கள் செய்ய முடியாத சில விஷயங்களை நம்ம குழந்தைகளை வச்சுட்டோ இல்லை வேலைக்கு போயிட்டோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யாமல் இருக்கலாம். அதை கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த 4 to 5 மட்டும் நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறக்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்குறதும் அந்த 4 to 5 அந்த மணி நேரம் தான். அந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கும் போது தான் நம்மளுக்கு தேவையான அந்த உடம்புக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியும் உடம்புக்கு தேவையான ஒரு குளிர்ச்சியும் கூட கிடைக்கிது அப்படின்னே நான் சொல்லுவேன். நம்ம எப்போவுமே ஒரு கூலாக நம்மளோட லைஃப்பை நம்ம கொண்டு போகலாம். எதுக்குமே நம்ம கலங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிவை நான் பேசும்போது எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலிர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாகிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள். எங்கள் குலீஸ் எங்கூடையே எழுந்திரிச்சு பாருங்கள். நான் தீப ஒளியை சிவனுக்கு காட்டும்போது அதுக்கு எதோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு பார்க்குது. யாருமே சொன்ன மாதிரி யாருமே
தேவையில்லாமல் யாருமே மன கஷ்டம் படவும் மாட்டாங்க, அழவும் மாட்டாங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் அது நல்லதில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் தான் நமக்கே, நானுமே இப்படி தான் இருந்தேன், நமக்கே தெரியாமல் தான் நாம் அந்த மன கஷ்டத்தை உருவாக்கி அந்த மாதிரி இருந்திருப்போம். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட சந்தோஷமாக நம்ம அழவே கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட நம்ம எப்படி சந்தோஷமாக நம்மளை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்ம எதுக்குமே கலங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதைத்தாங்க இந்த பதிவில் நான் சொல்ல வந்தேன். பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3:55 அப்படிங்கும்போதே எந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:45 அப்படிங்கும்போது தான் எந்திரிச்சு என்னோடய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் இன்றைக்கி அந்த 4 to 5 தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரமே நேரமே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு தீப ஒளியெல்லாம் காட்டிட்டு நான் சாமி கும்பிட்டு முடிச்சோன்னையும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் போய் அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு தருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னா அது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம அனிதா சிஸ்டர் அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுறேன். நிறைய பேர் நம்மளோட பதிவுகளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்குமே நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.